Morning. Attendance 58. Absent, sir. 59. Absent, sir. 60. Absent, sir. 61. Absent, sir. Token number 62. இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி 4 பேர் நடந்து வராங்க பாத்தீங்களா? இவங்கள பத்தி தாங்க இந்த கதையில பார்க்க போறோம். இவன் இருக்கானே, இவன் சரியான படிப்பாளுங்க. இதுக்கு முன்னாடி 4 பேரை பார்த்தீங்களே, அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். இத்தனைக்கும் அவங்க ரூம்மேட் வேற. ரமேஷ், என்னோட டிசிபிஐபி புக் பத்தியா? டிசிபிஐபி புக் ஐயோ பார்த்த இங்கதான் மாதிரி இங்கயோ பார்த்தேன். மதன் நீ எங்க பாத்தியாடா? அப்படி ஒன்று இருக்கா என்ன? அதான்டா அந்த சிவப்பு கலர் புக்குடா. சிவப்பு இங்கதான்டா இங்கயோ பார்த்தேன். இதுவா பாறேன். டேய் இந்தா மச்சான். ஏன்னா நீங்க படிக்கலையா? புக்கை வாங்கிட்டல, கிளம்பிட்டே இரு. டேய் டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பலையா? அவ்வளவுதான்டா, கிளம்பிட்டோம்டா. வாங்கடா போலாம். ஏய் எங்கடா போறீங்க? நாங்க படத்துக்கு போறோம்டா, நீ வரல? இல்லடா, படிக்கிற வேலை கொஞ்சம் நீ இருக்குடா. எப்பயுமே இப்படிதான்டா. வாங்கடா நாம போலாம். டேய் ரூம் லாக் பண்ணிடுறதா நைட் நாங்க. ஓகேடா. என்னடா கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எழுத ஆரம்பிச்சிட்ட? எல்லாம் பாத்துக்கலாம் சார், கொடுங்க. என்னடா கேபி சோகமா இருக்க? ஏன் செல்டம் மிஸ் ஆயிடுச்சா? ஃபெயில் ஆயிரு வேண்டாம். என்னடா நீயே இப்படி சொல்ற? கஷ்டப்பட்டு படிச்சு எனக்கே நிலைமைன்னா நீங்க படிக்கவே இல்லை. உங்களை நினைச்சா பாவமா இருக்கு. நாங்களாம் 90+டா. எப்படிடா? சாரி மச்சான். சாரியை விடுறா, முதல்ல ஓடுறான். ஓடுங்கடா. டேய் ஒரு நிமிஷம். யாரோ வர மாதிரி இருக்குடா. யாரும் இல்லடா. டேய் வாங்க. டேய். எங்கடா எல்லாரும்? யாரையுமே காணோம். வாடா போய் பாப்போம் 2 பேரும் எங்க இருக்காங்க. ஏ ரமேஷ் வாடா, யாரும் இல்ல. உட்கார்ந்து இருக்கான் பாரு, குரங்கு போமா. இந்த மதனை கூட்டிட்டு வந்தது வேட்டிக்கலர் ஓன விட்ட இந்த டைம் கதையா? யாரும் எங்க இருப்பாங்க? வாடா போலாம். மதனை பயப்படாதடா, வாடா. டேய் எங்கடா போற? இருடா. என்னடா மதனு? இல்ல மச்சி, பழக்க தோசத்தில் நல்ல ஜோடி செருப்பு இருக்கான்னு பார்க்க போனோம்டா. இந்நேரம் யாரா இங்க செருப்பு இருக்கு போறா?
மாட்டணும்டா டே. என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க? கேட்க ஆள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? சார் சாரி சார் இந்த ஒரு தடவை நம்ம மங்களிச்சு சார். வாங்கடா பிரின்சிபால் ரூமுக்கு போகணும். உங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே தெரிஞ்சுவீங்க. சாரி சார். ஸ்டாஃப் நானே ஐடி கார்டு போட்டுருக்கேன். உங்களுக்கு என்னடா? சார் சாரி சார், இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக போட்டு வந்துடுறோம் சார். ஒரு தடவை விட்டுருங்க சார். எத்தனை தடவை உங்களுக்கு சொல்கிறது? ஐடி பார்க்கு வந்து ஐடி கார்டு போடணும் உங்களுக்கு தெரியாதாடா? சார் இதாண்டா லாஸ்ட் டைம். இன்னொரு இது மாதிரி பண்ணிங்கன்னா சொன்னால் செய்வேன். நான் கஷ்டப்பட்டு படித்தேன்டா, ஆனால் படித்த கொஸ்டின் எதுவுமே வரல, அதனால் ஃபெயில் ஆகிட்டேன். இப்படி ஃபெயில் ஆனதையும் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்டா. ஆனால் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் திருடி அதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படித்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க. வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காதுடா. அப்படியே கிடைச்சாலும் அது நினைக்காது. நீங்களாம் காலேஜ் லைஃப் படி தப்பாக நினச்சிக்கிங்களா? வெறும் சும்மா எக்ஸாமில் படித்து பாஸ் ஆகிறது மட்டும் காலேஜ் லைஃப் கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன கற்றுக்குறோம், என்ன குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணுறோம், அதுதான் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் முன்னேற உதவும். இப்போ கூட ஒன்றும் இல்லைடா, எக்ஸாம் முன்னாடி எல்லோரும் வாங்க, ஒட்டுக்கா படித்து நல்ல மார்க் வாங்கலாம்.